கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு இன்று வைத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்போதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. நாளே நான் சொன்ன வியாழக்கிழமை சென்னைக்கு போயிட்டு வரும்பொழுது இந்த வார்த்தையே ஆண்டவர் பல நேரங்கள்ல எனக்கு என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. அதற்கு பிற்பாடு வெள்ளிக்கிழமை ஒரு பிரேயர் ஈவினிங்ல அதுலயும் அந்த வார்த்தையை தேவன் என் மனதில் வைத்திருந்தார். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை உன்னத்திலே பகிர்ந்து கொள்ள எனக்குள்ள அந்த ஆவியான ஒரு உந்துதலை தந்ததுனாலே அந்த நாளிலே அதை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே பரிசுத்த பவுல் இந்த கொரிந்தி சபைக்கு அவர் பல காரியங்களை எழுதுகிறார். கொரிந்தி சபையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அன்றைக்கு கொரிந்தி சபையில ஏராளமான குறைவுகள் இருந்தது, பலவீனங்கள் இருந்தது. மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தார்கள், அங்கே பிளவுகள் காணப்பட்டது. அதே போல அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய அநேக காரியங்களை அவர்கள் சுதந்திரிக்காமல் இருந்தார்கள். இவையெல்லாம் பவுல் இந்த 1 கொரிந்தியர் நிருபத்திலே அவர் சுட்டி காண்பிக்கிறதை நாம் வேதத்தை வாசிக்கிற மூலமா நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, கிறிஸ்தனை புரிந்தா இருக்கிறார் என்று சொல்லி அப்ப அங்க இருக்கிற பிரிவினைகளை அதை சுட்டி காண்பித்து அதை சரிப்படுத்துகிறார். அதற்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பந்தியை குறித்து பேசுகிறார். அதற்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா வரங்களை குறித்து பேசுகிறார். வரங்கள் எவ்வளவு சபைக்கு முக்கியமா இருக்கிறது, நீங்கள் அதை அறியாம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பேசுகிறார். கடைசியாக இந்த 15ஆம் அதிகாரத்துல பேசும் பொழுது 15ஆம் அதிகாரத்திலே அவர் உயிர்த்தெழுதலை குறித்த காரியங்களை பேசுகிறார். மரணத்துக்கு முன்பு உயிர்த்தெழுதல் உண்டு என்ற பல காரியங்களை இந்த 15ஆம் அதிகாரத்திலே அவர் பேசிக்கொண்டு வரும்பொழுதுதான் கடைசியா அந்த வசனத்துல அவர் முடிக்கும் போது ஆகையால் அப்படிங்கிறார். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இந்த அதிகாரத்தை அவர் முடிக்கிறதுக்கு முன்னால சொல்றாரு, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், அதாவது நாம் பல காரியங்களை பிரயாசப்படுகிறோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்த்தரை அறிந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒன்று இருக்கிறது. உலகத்துல எல்லா மனுஷனும் பல காரியங்களுக்கு பிரயாசப்படுகிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கு, இன்றைக்கு நாமும் கூட பல காரியங்களுக்கு பிரயாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசங்கள், எப்படிப்பட்ட பிரயாசங்கள் நம்ம ஏறெடுக்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரயாசங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய கிடையாது, அது விருதாவாய் போவதில்லை. அல்லேலூயா. நான் நேற்று தினத்துல இந்த செய்தியெல்லாம் ஆயத்து பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ பார்த்தேன். அதை நான் குரூப்ல போடுறது. அதுல ஒரு அமெரிக்காவில் ஒரு சிறு பையன், அவன் சரியான மக்கு, படிக்காத பையன், படிப்பே ஏறாது. அப்படிப்பட்ட அந்த சிறு பையனை அந்த பள்ளியில இருக்கிற ஒரு ஆசிரியர், அவனுக்கு கிளாஸ் டீச்சரா இருந்த ஆசிரியர் அவனை உற்சாகப்படுத்தி அவனை எப்படியாவது அவனை படிக்க உற்சாகப்படுத்தி, அவன் அந்த கிளாஸை விட்டு அடுத்த கிளாஸுக்கு போனாலும் அடுத்த வகுப்புக்கு போக அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து பேசி அவங்க அந்த கிளாஸ் டீச்சர் மூலமாக அந்த பையனை எப்படியோ உற்சாகப்படுத்தி பள்ளி படிப்பை முடிக்கிற வரைக்கும் ஒரு ஆசிரியர் அவனை நல்ல மோட்டிவேட் பண்ணி நல்லா உற்சாகப்படுத்தி அவனை படிக்க வச்சு, அப்புறம் பள்ளி படிப்பை முடித்து அவன் கல்லூரிக்கு போய் விட்டான்.
கல்லூரிக்கு போனவனை அதுக்கப்புறம் அவனுக்கும் இந்த ஆசிரியருக்கும் எந்த தொடர்பு இல்லாம போயிடுச்சு. கல்லூரிக்கு போய் அவன் கல்லூரியில படித்தான். படித்து முடித்து விட்டு அவன் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக ஒரு பெரிய மருத்துவமனையில அவன் வேலை செய்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த ஆசிரியரும் வயது மூப்பின் காரணமா ரிட்டையர்ட் ஆயிட்டு வயது மூப்பின் காரணமா அதே அந்த மருத்துவமனையில அவர்கள் சிகிச்சைக்காக வந்திருக்கிறதான சூழ்நிலையில இதை அவன் கேள்விப்பட்டு அந்த ஆசிரியருக்கு ஒரு லெட்டர் எழுதி அந்த ஆசிரியருக்கு இந்த மாதிரி நான் உங்களால இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்த ஒரு மாணவன் சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசிரியரோடு இருந்த அந்த சம்பவங்களை எல்லாம் நினைவுபடுத்தி எழுதியிருக்கிறான். எழுதிட்டு அந்த ஆசிரியர் அவங்களுக்கான அந்த மருத்துவ செலவையும் அவனையும் ஏற்றுக்கொண்டு அவங்க அந்த லெட்டரை கொண்டு அவங்க கையில கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்து அதை அந்த ஆசிரியர் அவங்க வாசிக்கொண்டு இருக்கிற நிலையில அந்த மாணவன் உள்ள அவர்களை சந்திக்கிறான். அவன் பேர் டெரிக். பாருங்க, என்னைக்கோ ஒரு நேரம் ஒரு ஸ்கூல்ல படிச்சதோட அவன் எங்கேயோ போனான், அவன் வேலை கிடைச்சா அவன் நம்மள நினைச்சா பார்க்க போறான் அப்படின்னு அந்த ஆசிரியர் நினைச்சிருந்து அவனுக்காக அவங்க பிரயாசப்படாம இருந்தா பிற்காலத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக இன்றைக்கு அவனை பார்த்திருக்க முடியுமா? இல்லையா? இப்ப நம்ம படுகிற பிரயாசம் ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாய் அது பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது விருதாவாய் போக ஒருவேளை அவங்க சின்ன வயதுல அவனை அப்படி நினைச்சிட்டு ஏதாவது இன்னைக்கு நம்ம நினைப்போம். சில நேரங்கள்ல நிறைய பாஸ்டர்ஸ் நிறைய ஊழியக்காரங்கள் கூட எப்படியாவது ஊழியத்துல சிலரை உருவாக்கிட்டு நாளைக்கு இந்த ஊழியக்காரன் என்னால் உருவாக்கப்பட்டவன், இவங்க நான் தான் வளர்த்தேன், நான் தான் உருவாக்குன்னு சொல்ற நிலையில இன்னைக்கு நிறைய அப்படி இருக்குது. சில அநேக அப்படிப்பட்ட நிலையில மற்றவர்களும் நாமும் சில விதங்கள்ல சொல்லுகிறது உண்டு. ஆனால் அந்த ஆசிரியர் பாருங்க, எந்த வாய்ப்பும் சொல்லவே அவனை தெரியவே தெரியாது. அவன் பள்ளி படிப்பை முடிந்த பிறகு அவனுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லை. ஆனாலும் அவங்க சிறு வயதுல அந்த மாணவனுக்கு அவன் உலகத்துக்கும் படிப்பறிவு சரியா படிக்க முடியாதவன் அவனை ஊக்குவித்து அவனை படிக்க வைத்த அந்த பிரயாசத்துக்கு நாட்களே அதற்குரிய பலனை அவர்கள் என்ன செய்தார்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னார். என் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசத்துக்கு பலன் இல்லாமல் போகுமா? அல்லேலூயா. அதான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய சகோதர சகோதரியே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் அது விருதாவாய் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இதுவரைக்கும் நாம் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்கள் எப்படிப்பட்ட பிரயாசங்களை ஏறெடுக்கிறோமோ அவைகளே தேவன் நிச்சயமாய் அதற்குரிய பலனை தர போதுமானவராய் இருக்கிறார். முதலாவது கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம் என்ன அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த 15ஆம் அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவர் மரித்த பின்பு உயிர்த்தெழுதலை குறித்து, மரணம் உயிர்த்தெழுதலை குறித்தும் நித்திய வாழ்வை குறித்தும் அதுல பேசுகிறார். என்ன, மரணம் உண்டு, மரணத்துக்கு அப்புறம் என்ன உண்டு? உயிர்த்தெழுதல் உண்டு. உயிர்த்தெழுதல் எப்பொழுது எப்படி நடக்கும் என்று கேட்கிறவர்கள் மத்தியில அதற்கு சில சான்றுகளையும் சொல்லுகிறார். கிறிஸ்து நமக்கு முன்பாக அவர் மரித்து மரித்திருந்து உயிர்த்தெழுந்த முதற் பலனா இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தது போல நாம் உயிர்த்தெழுவோம் சொல்லி உயிர்த்தெழுதலை குறித்தும் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நித்திய ஜீவனை குறித்தும் இந்த 15ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறார்? அவர் பேசி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசம் என்பது என்னன்னா, இந்த உலகத்துல மட்டுமல்ல, நித்திய நம்பிக்கையோடு வருங்கால நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய செயல்பாடுகள். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிங்க. மத்தேயு 19:29. வீட்டையாவது எவனோ நூறத்தனையாவும் பாருங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எதெல்லாம் நீ விட்டியோ அதற்கு ஈடா இந்த உலகத்துல மட்டும் இல்ல, நித்திய ஜீவனையும் நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அது இது இதெல்லாம் விட்டவங்களுக்கும் இல்லை,
இன்னும் சொல்லப்படுகிறது, இவ்வுலகத்தின் பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு என்ன செய்கிறது, ஒப்பானவைகள் அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இனி வெளிப்பட போகிற நித்திய வாழ்விலே, இந்த உலகத்துல மட்டுமல்ல, இந்த உலகத்துல நமக்கு நிறைய பலன் உண்டு. இந்த உலகத்துல நித்திய நம்பிக்கையோடு கூட, நான் சில நேரங்கள்ல இந்த உலகத்துல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறேன், இவ்வளவு உபத்திரப்பட்டிருக்கிறேன்னா, நீங்க இன்னும் எபிரேயர் நிருபத்துல வாசிக்கும் பொழுது விசுவாசத்தை குறித்து பேசி கொண்டு வருகிற எபிரேயர் ஆக்கியோன் அது கடைசியில நீங்க முடிக்கும் போது பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினால சில காரியங்களை சுதந்திரித்து கொண்டதே இருக்கும், விசுவாசத்தினால தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர்களே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன் அவர்கள் ஜீவனை கொடுத்தாங்களாம்? நித்திய நம்பிக்கை உள்ளவர்களாக விசுவாசத்தினால அவர்கள் என்ன செய்தாங்க, ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நமக்கு இவ்வுலகத்தின் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் நம்ம பிரயாசப்படுகிறோமோ, இந்த உலகத்துக்காக மட்டுமல்ல, நித்திய நம்பிக்கையோடு நம்ம படுகிற பிரயாசங்கள், அதுதான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 15ஆம் அதிகாரம் மட்டும் இல்ல, 16ஆம் அதிகாரத்தில் அதை தொடர்ந்து பவுல் கொடுக்கிறத குறித்து பேசுவார். பவுல் 16ஆம் அதிகாரத்துல கொடுக்கிறத குறித்து பேசுகிறார். பவுல் பாருங்க, அன்னைக்கு ஆதி திருச்சபை ஆரம்பத்துல ஒரு நல்ல செழிப்பான சபையா இருந்தது. உபத்திரவத்துக்கு பின்பு அந்த ஆதி திருச்சபை, அதாவது இந்த எருசலேமின் திருச்சபை மிக வறட்சியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அங்க இன்னும் சொல்ல போன பஞ்சம் வேற. இப்படிப்பட்ட காலகட்டத்துல பவுல் அந்த ஆதி திருச்சபை மூலமாக, எருசலேமின் திருச்சபை மூலமாக எப்படி புறஜாதி மத்தியில சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ, அதே புறஜாதி மூலமாக எருசலேம் சபைக்கு பணங்களை சேகரித்து உதவியும் செய்தார். ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். எருசலேம் சபை புறஜாதிகளை வெறுத்த சபையா இருந்தாலும் திரும்ப அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல உறவை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். எதன் மூலமா தான்? இவங்க மூலமா சுவிசேஷம் அங்க போச்சு, அவங்க மூலமா இவங்களுக்கு என்ன வந்துச்சு, பண உதவியை கிடைக்க செய்தார். அந்த பண உதவியை குறித்து பேசும்பொழுது அந்த நித்திய நம்பிக்கையோட தான் அதை கொடுக்கும்படியா அவர் பேசுகிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, எதை நாம் செய்தாலும் கவனிங்க, இந்த வருஷத்துல, கடந்த வருஷத்துல நீங்கள் நித்திய நம்பிக்கையோடு எவைகளெல்லாம் செய்து கொண்டு இருந்தீர்களோ, செய்து கொண்டு வருகிறீர்களோ, இன்னும் அவைகளில் நீங்கள் விடாது செய்யும் பொழுது அந்த பிரயாசம் ஒரு நாளும் அது விருதாவாய் போவதில்லை. அல்லேலூயா. இவைகளா இதுவரைக்கும் நித்தியம். இந்த உலகத்துல மட்டும் சில நேரத்துல நாம் நம்பிக்கையோடு செய்து இந்த உலகத்துல நம்ம அதற்கு நன்மையை பார்க்காத பொழுது சில நேரங்களை சோர்ந்து போயிடும். ஆனா நீங்க நித்திய நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது இந்த உலகத்திலும் அதற்கு மேன்மை உண்டு, நித்தியத்திலும் அதற்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றார், நீங்கள் அந்தரங்கத்துல பார்க்கிற, அந்தரங்கத்துல நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதாதாம என்ன செய்கிறாராம்? வெளியரங்கமா. அப்போ அந்தரங்கத்துல செய்கிற ஜெபம் மட்டும் இல்ல, அந்தரங்கம் செய்த உதவிகள், தான தர்மம், இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நீங்க அந்தரங்கத்துல செய்றீங்க. ஆனா எதுக்காக அந்தரங்கத்துல செய்யறோம்? உடனே பதில் கிடைக்கணும் இல்ல. இவைகள் ஒரு நாள் நித்தியத்துல இதற்கான பலன் கிடைக்கும் என்ற நித்திய நம்பிக்கையோடு செய்யப்படுகிறீர்கள். அப்ப நித்திய நம்பிக்கையோடு எதெல்லாம் செய்யப்படுகிறதோ அவைகளுக்கெல்லாம் நிச்சயமா என்ன உண்டு? பலன் உண்டு. அதான் சொல்றார், நித்திய நம்பிக்கையோடு செய்யப்படுகிற எல்லாவற்றுக்கும், எல்லா பிரயாசத்துக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அது விரதாவாய் அது போவதே இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5-6 வசனம். ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. பாருங்க, ராம் முழுவதும் அவர்கள் எப்படி பிரயாசப்பட்டாங்க? தங்களுடைய சுய ஞானத்தின்படி பிரயாசப்பட்டாங்க, தங்களுடைய பலத்தின்படி பிரயாசப்பட்டாங்க. அதாவது இன்னைக்கு நிறைய மீனவர்கள் மீன் பிடிக்க போறாங்க, காணாம போறாங்க, கடல்ல விழுந்து மரித்து போறாங்கன்னா, அதாவது அவங்களுடைய ஒண்ணுமே தெரியாதவங்க என்று அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு ஃபீல்டுலயும் இருக்கிறவங்க
அதை குறித்த அறிவு கொஞ்சம் கூட இல்லாம அந்த ஃபீல்ட்ல அவங்களால நிலைத்து நிற்க முடியாது. வேலைக்கு போறீங்க, சூக்கமையில வேலை பார்க்குறீங்கன்னா அதை குறித்த அறிவே இல்லாம நீங்க அந்த இடத்துல வேலை பார்க்க முடியுமா? இப்ப கடல்ல வேலை பார்க்கறோம்னா கடலை குறித்த அறிவு அவங்களுக்கு உண்டு. அதுவும் விசேஷமா அந்த கடலை குறித்து, அது கடலும் கிடையாது, ஒரு நன்னீர் ஏரி, ஆனா கடல் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு பெருசு. அதை குறித்த அறிவு அவர்களுக்கு ஏற்கனவே உண்டு. ஏன்னா பிறந்தது முதல் அவனுடைய தொழிலே அதுதான், பேதருடைய தொழிலே அதுதான், மீன் பிடிக்கிறதா. இதுவரைக்கும் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி, தன்னை பலனை பயன்படுத்தி அவன் அதுல இதுவரைக்கும் பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவன் தான். ஆனா இப்பொழுது அவன் அதுல தோற்று போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பகல் நேரம் நீ போய் வலையை போடுங்கிறாரு. போடுதான், திரளான மீனை பிடித்து கொண்டு வருகிறான். இப்ப பாருங்க, சொல்றான் உம்முடைய வார்த்தையின்படி போடுது. அப்போ இரண்டாவது, நாம் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் நம்முடைய ஞானத்தின்படி திறமையின்படி அல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய சித்தத்தின்படியே செய்யக்கூடிய பிரயாசங்கள். அது ஒரு நாள் விருதாவை போவதில்லை. அல்லேலூயா. ஒருவேளை உங்க ஞானத்தின்படி சில விஷயங்களை செய்து நீங்கள் தோற்று போயிருக்கலாம், உங்களுடைய பலத்தின்படி சில காரியங்களை செய்து தோற்று போயிருக்கலாம், அதற்குரிய பலனை நீங்கள் பார்க்காமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டின் துவக்கத்திலே இந்த நாளிலும் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னா, நீ தேவனுடைய வார்த்தையின்படி தேவ சித்தத்தின்படி எவைகளை நீங்கள் பிரயாசப்பட்டு இருக்கிறீர்களோ அதற்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் இதுவரைக்கும் நான் எந்த பலனையும் நான் பார்க்கவில்லையே. இவ்வளவு நாள் பட்ட பிரயாசங்கள் அது வீணாய் போய்விடுமோ, வீணாய் போய்விடுமோ? நான் இவ்வளவு நாள் ஏறெடுத்த ஜெபம், இவ்வளவு நாள் நான் வடித்த கண்ணீர், இவ்வளவு நாள் பட்ட பாடுகள், இவ்வளவு நாள் பட்ட உபத்திரவங்கள் அது வீணாய் போய்விடுமோ? நீங்கள் பட்ட பிரயாசங்கள், பாடுகள், நீங்கள் பட்ட ஜெபம், நீங்கள் ஏறெடுத்த ஜெபங்கள், உங்களுடைய கண்ணீர், அது தேவனுடைய சித்தத்தின்படியாக தேவனுடைய வார்த்தையின்படியாக அது இருக்கும் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாய் பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது விருதாவாய் போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பல கேள்விக்குறியோடு கூட நீங்க வந்திருக்கலாம். இனியும் இந்த காரியத்தை நான் தொடரலாமா? இனியும் இந்த காரியத்தை நான் தொடர்ந்து செய்வதா இல்லையா? இந்த வேலையை தொடர்ந்து செய்வதா? இந்த பிசினஸ் தொடர்ந்து செய்வதா? தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையை நடத்துவதான்னு கூட சில நேரங்கள்ல உள்ளத்துல கேள்விகள் எல்லாம். எந்த கணவனோடு என்னால ஒத்து போக முடியாதுங்க, இந்த மனைவியோடெல்லாம் இதுக்கு மேல என்னால ஒத்து போகவே முடியாது. எத்தனை வருஷம்? 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷம் கூட பிள்ளையா. ஏன் வயசாக போற நேரத்துல கூட டைவர்ஸ் ஆகிற ஆட்கள்லாம் இருக்கு. இதுக்கு மேலையும் என்னால பாஸ்டர் நீங்கெல்லாம் உங்கெல்லாம் சொன்னா புரியாது பாஸ்டர், நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், எவ்வளவோ கண்ணீர் வடிச்சிட்டேன், இனி அவர் திருந்த மாட்டாரு, இனியும் அவர் மாற மாட்டாரு, இதுக்கு மேல் அவரோட குடும்பம் நடத்துறது அர்த்தம் இல்லாது, இனி அவளோடு குடும்பம் நடத்துவது அர்த்தம் இல்லாதது, நான் இவ்வளவு நாள் படிச்ச கண்ணீரே எல்லாம் வேஸ்டா போச்சு, எல்லாம் கண்ணீர் வடிச்சு என் கண்ணெல்லாம் பாருங்க ட்ரை ஆகி போச்சு, இப்படி சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு மேலையா? வேண்டாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 1 Corinthians 11:58. ஆகையால் பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதாவாய் இராது. அதை ஏற்கனவே சொன்ன, நீ எவைகளை நீங்க நித்திய நம்பிக்கையோடு பிரயாசப்பட்டீங்க, எவைகளை அவருடைய வார்த்தையின்படி பிரயாசப்பட்டீங்க, எவைகளை அவருடைய சித்தத்தின் பிரயாசப்பட்டீங்க, அது விருதாவாய் இராது என்று முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. கணவனுக்காக ஜெபம் பண்ணீங்களா? மனைவிக்காக ஜெபம் பண்ணீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணீங்களா? எதற்காக ஜெபம் பண்ணீங்க? கணவன் குடிக்கிறான், அதுக்காக ஜெபம் பண்ணோம், சரி, கரெக்ட் தான், தப்பு இல்லை. என்ன நோக்கம்னா, குடிச்சிட்டு அடிக்கிறாரு, வீட்டுக்கு சம்பளம் ஒழுங்கா கொடுக்க மாட்டார், இதுக்குத்தான் பிரச்சனையாகும். நிறைய பேர் கணவனுக்காக குடிக்கிறவனுக்காக ஜெபம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் குடியை விட்டு மனம் திரும்பணும். எதுக்காகனா வீட்டுக்கு சம்பளத்தை கொடுக்கணும், அடிக்காம பாதுகாப்பா இருக்கணும்.
எய்த்த வீட்டுக்காரனுக்கா ஜெபம் பண்றேன். ஏன்? அவர் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாரு. அவரு கிறிஸ்டின் ஆயிட்டா 2 பேர் ரொம்ப சகோதரனா இருக்கலாம். நம்ம எப்ப வேணாலும் அவர் வீட்டுக்குள்ள பூண்டு போய் என்ன வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். என்ன ஜெபம் பண்றது எதுக்கு? நம்ம சொந்த தேவைக்காக, சுயநலத்துக்காக. கணவன் குடிக்கிறானா நித்திய நம்பிக்கையோடு அவனுக்காக ஜெபிக்கிறோம். முதலாவது கணவர் குடிக்கிறாருன்னா கணவர் கெட்ட பழக்க வழக்கு, மனைவிட்ட தவறான காரியங்கள் இருக்கிறது, பிள்ளைகள்கிட்ட தவறான காரியங்கள் இருக்கிறது, ஜெபிக்கிறோம்னா நித்திய நம்பி அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா அது நித்திய வாழ்வை அடையணும். அது நித்திய மரணத்துக்கு போகக்கூடாது. இந்த எண்ணத்தோடு கூட நாம் ஜெபிக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். எட்டு வீட்டுக்காரன் எவ்வளவு பிரச்சனை பண்றவனா இருக்கட்டும், அவன் நித்திய ஜீவனை அடையணும். நித்திய வாழ்க்கை குறித்த, நித்திய நம்பிக்கை குறித்த அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஜெபிக்கணும். 2வது, அது தேவனுடைய வார்த்தையின்படிதான் இருக்கிறதா? நம்ம ஜெபிக்கிறோம், கணவனுக்கு மனைவிக்கோ ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் தேவனுடைய வார்த்தையின்படிதான் இருக்கிறதா? இல்ல நம்ம சுய அறிவிலே நம்ம ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோமா? அந்த வார்த்தை சொல்லி இருக்குது. அந்த வார்த்தையின்படி நம்ம நினைவு கூர்ந்து ஜெபிக்கணும். எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதற்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்க. இப்படியாக தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் அவர்களை ரட்சிப்பதற்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அது அவருடைய சித்தம். அதற்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவ வார்த்தையின்படி, தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கிறோமா? இல்லை என்றால் நம்முடைய சொந்த அறிவின்படியே நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? இப்படி சொந்த அறிவின்படி ஜெபிக்காம கர்த்தருக்குள் நாம் படுகிறதான பிரயாசம் அது விராதாவா என்ன செய்யுது? இராது என்று ஒருவேளை இதுவரைக்கும் பதில் இல்லைனாலும் நீங்க 2 முக்கியமான காரியங்களோடு நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்கன்னா, நித்திய நம்பிக்கையோடும் அவருடைய வார்த்தையின்படியும் அவருடைய சித்தத்தின்படி இருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் இந்த ஆண்டிலே சொல்லுகிற உங்கள் காரியம், முதலாவது நீங்கள் அதிலே உறுதிப்பட்டவர்களா ஃபர்ஸ்ட் அதுல உறுதிப்படுங்க. அல்லேலூயா. அதுல அலங்கரிக்க கூடாது. என்ன, அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, ஏற்கனவே கூட சொல்லி இருக்கு பழமன். ஒரு வீட்டுல ஒரு குரங்கு ஒரு செடி நட்டுச்சான். செடி நட்டிட்டு மறுநாள் எட்டி பார்த்துச்சான். என்ன செஞ்சதுதான்? வளரவே இல்லை. அடுத்த இன்னொரு இடத்துல கொண்டு வச்சுதான். அடுத்த நாள் பார்த்துச்சான், வளரவே இல்லை. அடுத்து தண்ணி ஓரத்துல கொண்டு வந்துச்சான். என்ன செய்தான்? இன்னும் வளரல. தூக்கி கொண்டு அடுத்து தண்ணிக்குள்ள கொண்டு வந்துச்சான். என்ன ஆகும்? அழுகி போய். இதுதான் நிறைய பேர் பார்த்து 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 பார்த்து. நம்பிக்கை, விசுவாசம் என்பது உள்ளத்துல இருக்கணும், கண்கள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டு சொல்ற, கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாவது விசுவாசிக்கிறவனை பாக்கியமா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்ம என்னன்னா அப்படியே எட்டி 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 பார்த்துட்டே இருப்போம். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறோமே, பழம் கிடைச்சிச்சா, நேத்தான் ஜெபம் நினைக்க 10,000 ரூபாய் வந்துருமா? ஜெயம் கிழக்கில மேற்குல வடக்குல இருந்து வரும். அல்லேலூயா. ஜெயம் எங்க இருந்தா வரும்? கர்த்தரிடத்துல. அப்போ காத்துருங்க. அல்லேலூயா. அதை உறுதி பண்ணும். பார்க்கிறோம், ஒரு நாள் பார்க்கிறோம், 2 நாள் பார்க்கிறோம், 1 மாசம் பார்க்கிறோம், 2 மாசம் பார்க்கிறோம், 1 வருஷம் பார்க்கிறோம், 2 வருஷம் பார்க்கிறோம். நம்ம அறிவு என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்புறோம். அதுக்கப்புறம் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடும். இதுக்கு மேலே நான் பிரயாசப்படணுமா? இதுக்கு மேலே நான் ஜெபிக்கணுமா? இதுக்கு மேலே நான் கஷ்டப்படணுமா? வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். இந்த வேலையை விட்டு வேற வேலை. இந்த குடும்பம், கணவனோ மனைவியோ சரியில்லையா, அடுத்து டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்குள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள என்ன குறைவு இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடியவர் தேவன் ஒருவர். நம்மளால எதையும் சரிப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நாம் காத்திருக்கணும். ஆபிரகாம், அவனுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 95 வயது வரையிலும் அவன் காத்திருந்தான்.
எத்தனை வருஷம் பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனையோ பல ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். ஆண்டவர் அழைத்த பின்பும் கிட்டத்தட்ட 75 வயதில் அழைத்தார். 25 வரை 30 வருஷம் காத்திருந்தான். அதுக்கப்புறம் ஈசாக்கும் அவனுக்கும் 20 வருஷம் கழிச்சு தான் திரும்ப குழந்தை பிறந்துச்சு. அவனும் காத்திருந்தான். அப்போ அநேக காரியங்களை நாம் தேவனிடத்துல என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆனா என்ன போட்டோம்னா உறுதிப்படணும். இன்னைக்கு நிறைய விஷயங்களை உறுதிப்படலை. இந்த இடத்துல நான் ஊழியத்துக்கு வந்த பொழுதும் ஊழி வளராத பொழுது எனக்கு நெருக்கமான என் சில உறவினர்கள் சில சொன்னாங்க, இந்த இடத்த விட்டு வந்துரு, போதும், ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும். நிறைய பேர் அப்படி ஊழியத்துல அப்படிதான். இந்த இடத்துல சபை வளரலையா, அடுத்த இடம், அடுத்த இடத்துல வரலையா, அடுத்த இடம், இந்த இடத்துல வேலை இல்லையா, அடுத்த வேலை, அடுத்த வேலை இல்ல அழுது. வேலை என்பது வெறும் கூலிக்காக செய்வது அல்ல. வேலை என்பது என்னன்னு சொல்லி அன்னைக்கு பைபிள் ஸ்டடியில சொல்லியிருக்கேன். என்ன சொன்ன? வேலைன்னா என்ன? தேவன் நமக்கு தந்த திறமைகளை வாய்ப்புகளை பயன்படுத்துறதுதான் வேலை, கூலி அல்ல. வேலைன்னு கூலி. எவ்வளவு சம்பளம் தருவான்? உங்கள் தந்த திறமைகளையும் வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வேலைகளை தர. அதை செய்து பாருங்க. யோசேப்பு அதை செய்தான், உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. அவன் கூலி எதிர்பார்த்து செய்யல. கூலி எதிர்பார்த்து செய்யறத காலம் முழுவதும் கூலிக்கு அடிமையா இருக்கும், கூலிக்காரனா இருப்பான். வேலை சாபம் அல்ல, வேலைதான் நம்மை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பு. அல்லேலூயா. ஆனா அந்த ஃபீல்டு தான் வித்தியாசமா இருக்கும், இடம் தான் வித்தியாசமா இருக்கும். ஒரு கம்பெனியா இருக்கலாம், இல்ல ஊழிய ஸ்தலமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு விவசாய நிலமா இருக்கலாம். இடங்கள் தான் வித்தியாசம். ஆனால் அதுல தேவன் நமக்கு தந்த திறமைகளை, தேவன் நமக்கு தந்த வாய்ப்புகளை நான் சரியா பயன்படுத்தும் பொழுது அதுதான் நம்மளை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதுல என்ன செய்யணும்னா உறுதிப்படணும். உறுதிப்படணும், நித்திய நம்பிக்கையோடு உறுதிப்படணும். தேவனுடைய வார்த்தையின்படி, தேவ சித்தத்தின்படி இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தது. இது அவர் வார்த்தை தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நான் இருக்கிறேன். இரண்டாவது, அவருடைய சித்தம் இதுதான். அவருடைய சித்தத்தின்படி நாம் என்ன செய்யணும்? நாம் உறுதிப்படும் பொழுது நாம் படுகிற பிரயாசம் அது விருதாவாய் போகாது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், முதலாவது என்ன சொல்றாரு? நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், அடுத்தது அசையாதவர்களாயும். நான் இன்னொரு மொழிபெயர்ப்புல அதை நான் பார்க்கும் பொழுது, அதாவது இதை விட்டு அடுத்து மூவ் பண்ணாத, அந்த பக்கம் போகாத. சில நேரங்கள்ல அசையாதவர்னா அப்படியே நிலைச்சு நிற்கல. இங்க ஒரு காரியத்தை விட்டுட்டு அடுத்தது என்ன செய்யணும்? ஒன்ன வச்சுட்டு இன்னொன்னு மூவ் பண்ணும், ஒன்னு மூவ் பண்ணிடுவோம். அடுத்து இது இருக்கும் போது இன்னொன்னு, இது சரியில்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்களேன், இது இருக்கும் போது இன்னொன்னு, இது இருக்கும்போது இன்னொரு ஊழியம், இது இல்லைன்னா இந்த விட்டுட்டு அங்க போயிடலாம், அது இல்லைன்னா இது, அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறார். நீ அசையாதவனா இருக்கும், உறுதிப்பட்டவனாயிரணும். அடுத்தது என்ன செய்யணும்? அந்த இடத்தை விட்டு மூவ் பண்ணாத, நகலாத. எந்த காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதுல நித்திய நம்பிக்கையோடும் அவருடைய வார்த்தையின்படி ஒரு சித்தத்தின்படியும் என்ன செய்யணும்? அதுல உறுதியா இருக்கணும். அதுல அதை விட்டு வேற எந்த ஒரு காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது. நீங்க இந்த நாள்ல எப்படிப்பட்ட மனநிலையோடு வந்திருக்கீங்களோ, என்ன ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்களோ தெரியல. ஆவியானவர் என்னிடத்துல சொல்ற காரியத்தை நான் சொல்றேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவன் தந்திருக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நித்திய நம்பிக்கையோடு படுகிற பிரயாசங்களும், தேவனுடைய வார்த்தையின்படி சித்தத்தின்படி ஒரு பிரயாசங்கள், அவைகள் இதுவரைக்கும் உங்களுக்கு பலன் இல்லைனாலும் நீங்கள் அதை விட்டு வேற மூவ் பண்ணாதீ. அந்த ஃபீல்டு, அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போகாதீ. ஏன் போகக்கூடாது? இதனால் நீங்க பட்ட பிரயாசத்துக்கு கர்த்தர் ஒரு நாள் பலன் தரப்போகிறார். நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அதற்குரிய பலனை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த இடத்துல இவ்வளவு நாள் பட்டிருக்கிறோம். இந்த வருஷத்தோட 20வது வருஷம். ஆனாலும் தொடர்ந்து இந்த இடத்துல இன்னும் ஆண்டுடைய வேலையை, ஆண்டுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யதான் போறோம். கர்த்தர் ஒரு நாள் அதற்குரிய பலனை தரதான் போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம்,
வாசிங்க. கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும், முதலாவது தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த காரியத்துல உறுதிப்பட வேண்டும். இரண்டாவது, அசையாதவர்கள், அதை விட்டு யார எங்கேயோ நீங்க நகலக்கூடாது. மூன்றாவது, கர்த்தருடைய கிரியையில என்ன செய்யணும்? இருக்கிற காரியங்கள்ல தேவனுடைய கிரியையில பெருக வேண்டும். நம்ம சொந்த பல காரியங்கள்ல சொந்த அறிவுல பெருகலாம், நல்ல திறமையை வளர்த்துக்கலாம், ஞானத்தை வளர்த்துக்கலாம். நல்ல சில நேரங்களில் ஒரு ஒரு வேலையில நான் இப்ப சொன்னேன், ஒரு பாஸ்டர் சொன்னேன். அந்த பாஸ்டர்மா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல பிடபிள்யூடியில அவங்க ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. அதுல இருந்துட்டு அவங்க நல்லா படிச்சு திரும்ப அவங்க எக்ஸாம் எழுதி தான் அப்புறம் தலைமை செயலகத்துல ஒரு நல்ல போஸ்டிங்ல வேலையில அவங்க ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல சில காரியங்களை, நம்முடைய திறமைகளையோ தாளந்துகளையோ நம்முடைய அறிவை நம்முடைய படிப்பு திறமைகளை வளர்த்து கொண்டு தவறு கிடையாது, அவசியம்தான். ஆனால் கர்த்தருடைய கிரியையிலும் நாம் பெருகணும். அல்லேலூயா. சில நேரங்கள் அதுல மட்டும் வளர்ந்துட்டு நம்ம என்ன நினைச்சிட்டு போனா, இதுல இந்த ஃபீல்ட்ல முன்னோரும், இந்த ஃபீல்ட்ல முன்னேறணுங்கிறதுக்காக எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டு, எவ்வளவோ நான் படிச்சிருக்கிறேன், எவ்வளவோ நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனாலும் என்ன கிடையாது, வளர்ச்சி இல்லை, மாற்றம் இல்லம்போம். ஆனா அதுல கர்த்தருடைய கிரியையில மாற்றம். கர்த்தருடைய கிரியை, கர்த்தர் என்ன காரியங்களை உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, எந்த காரியங்களை தேவன் உங்களுக்கு எதிர்பார்க்கிறாரோ அந்த மாற்றங்கள், அதுல ஒரு டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கும். ஜெபத்துல இன்னும் டெவலப் பண்ணும். இந்த வருஷத்துல போன வருஷத்தை காட்டிலும் உங்க ஜெபத்துல ஒரு மாற்றம் வரும். நீங்க தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துல ஒரு மாற்றம் வரணும். பரிசுத்த ஜீவியத்துல மாற்றம் வரணும். இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய தேவனுக்காக, தேவனுக்குள், தேவனிடத்துல நீங்க பெற்றுக்கொண்ட பல காரியங்கள், ஆவிக்குரிய வரங்கள், இவைகள்ல பெருகணும். கர்த்தருடைய கிரியையில பெருகணும். அல்லேலூயா. இதுல நீங்கள் பெருகும் பொழுது, ஏற்கனவே நாம் ஒரு இடத்துல இருந்து நம்ம சில நமக்குள்ள இருக்கிற கிருபை, திறமைகளை, தாளந்துகளை, நமக்கு இருக்கிற அறிவை நம்ம இன்னும் வளர்த்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய காரியங்களிலும் நாம் இணைந்து செயல்படும் பொழுது அந்த இடத்துல தேவன் பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வெறும் நம்முடைய சொந்த அறிவு, சொந்த திறமை, சொந்த ஞானம், இவைகளை மட்டும் நாம் பெறுகிறவர்களா இருக்கக்கூடாது. இப்போ தானியல் எடுத்துக்கொண்டீங்கன்னா, தானியல் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு சாதாரண வாலிபன் அல்ல. தானியலை குறித்து சொல்லும் பொழுது, தானியல் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, தானியல் 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க, அவர்கள் கல்வியிலே நிபுணர்களும். வாசிங்க தானியல் 1ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்கள் நினைக்கிறேன். வசனத்தை சொல்லுங்க. ராஜ குலத்தார் தானியல், பாருங்க தானியல் அவனுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க? ராஜ குலத்தார், துறைமக்கள், அழகானவர்கள், ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள். பாருங்க, அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? மாசு இல்லாதவர்கள், ராஜகுலத்தார்கள், துறைமார்க்கத்தார்கள், அழகானவர்கள், இதோடு கூட சகல ஞானத்தில தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள். இதோடு கூட இல்ல, இன்னும் பிளஸ். இது ஒரு பக்கம் இருந்துச்சு, இதனால மட்டும் அவங்களுக்கு உயர்வுன்னு சொல்ல முடியுமா அந்த இடத்துல? அடுத்து என்னாச்சு? அவங்க தேவனுக்காக பாராட்டின வைராக்கியம். ராஜாவுடைய போஜனத்தை புசிக்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாங்க. ராஜாவுடைய போஜனம் என்ன? ராஜ போஜனத்தை, நம்ம சாப்பாடே இல்லாத ஆட்களுக்கு ஏதோ கஞ்சி கிடைச்சாலே போதுன்னு நினைப்போம். ஆனா இவங்களுக்கு ராஜ போஜனம், அது நல்ல காஸ்ட்லியான, நல்ல விதவிதமான, நல்ல மாம்ச உணவுகள்லாம் இருக்கும். அப்ப என்ன, சாப்பிட்டு போக வேண்டியதுனே. ஆனா அந்த நாட்கள்ல பெரும்பாலும் ஒரு ராஜாவின் அரண்மனையில தயாரிக்கப்படுகிற அந்த மாமிச உணவுகள் எல்லாமே அங்க இருக்கிற கோயில்கள்ல இருந்து பலியிடப்பட்ட மிருகங்களுடைய இறைச்சிகளாத்தான் இருக்கும். அதனாலதான் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அதை புசிக்க மாட்டேன், இதை மட்டும் புசிக்க மாட்டேன்னு சொன்னா அவன் கண்டிப்பா என்ன செய்வான்? பிரச்சனையாகும். அதனால சொல்லிட்டாங்க, அவங்க தீர்மானம் எடுத்தாங்க, என்ன செய்ய மாட்டோம்,
எந்த மாமிசத்தை புசிக்க மாட்டோம், மரக்கறியை தவிர எதுவும் புசிக்க மாட்டோம் தீர்மானித்தாங்க. இதனால கர்த்தர் அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தாரு? 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் பாருங்களேன், ஏற்கனவே எல்லாரும் அவனை போலதான் எல்லாரும் இருந்தாங்க. இந்த தானியல் நண்பர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே போல அழகானவர்களும் மாசில்லாதவர்களும் ராஜ குலத்தை சேர்ந்தவர்களும் கல்வி நிபுணர்களும் ஞானத்துல தேர்ந்தவர்கள் தான் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இந்த தானியல் நண்பர்கள் இவங்களை ராஜா சோதித்து பார்க்கும்போது ஞானத்துக்கு புத்திக்கும் எடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல, பாருங்களேன், அவன் அங்க இருக்கிற ஆட்களை மட்டும் பார்க்கல, ராஜ்யத்துல இருக்கிற சகல சாஸ்திரிகள் ஜோசியர்கள் இவர்களை பார்க்கணும் 10 மடங்கு. அப்போ அவங்களுக்குள்ள இருந்த அடிப்படையான திறமைகள், அவங்களுக்குள்ள இருந்த அறிவு, அவங்களுக்குள்ள இருக்கிற எஜுகேஷன் மட்டும் அவங்கள என்ன செய்யல, உயர்த்தல. கர்த்தருக்கடுத்த காரியங்களிலும் அவர்கள் பெருகினார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கடுத்த, இன்னைக்கு நிறைய நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல எஜுகேஷன் கொடுக்குறோம். இன்னைக்கு எந்த லெவல்ல பிள்ளைகளை மேல கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு, நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட அவங்களை அந்த அளவுக்கு கொண்டு போக நினைக்கிறோம். ஆனா பிள்ளைகள் தான் என்னம்மா இந்த கூட உனக்கு தெரியாதா, இது கூட உனக்கு புரியாதான்னு கேட்கிற பிள்ளைகள் இன்னைக்கு இருப்பாங்க. ஆனா பெற்றோர் பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கலாம் போறோம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் படிக்க வைக்கிறாங்க. கடனைப்பட்டு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எதுக்காக? அவங்க எப்படியாவது நாள்ல நம்மளை விட நல்ல மேலான நிலைமைக்கு நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், வரணும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், நல்ல எஜுகேஷன் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அவசியம், நல்ல திறமைகள் அவசியம், தாளந்துகள் அவசியம், எல்லாம் தேவை. அதோட நிறுத்திடாதீங்க. இன்னைக்கு நிறைய அதுக்கு மட்டும்தான். பொதுவாக உலகத்துல அப்படித்தான் இருக்கிறாங்க, சபைக்குள் அப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கடுத்த காரியங்களிலும் என்ன செய்யணும், பெருக வேண்டும். அவர்கள் வேத தியானத்துல பெருகணும், ஜபத்துல பெருகணும். இன்னும் பிள்ளைகள் உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க பெற்றோர்களை கஷ்டப்பட்டு அவங்களை படிக்க வச்சிருக்கிறாங்களோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு அவங்க உழைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய முதலாவது தேவன் உங்களை நல்ல ஒரு பெற்றோரை தந்து உங்களை இவ்வளவாய் படிக்க வைத்திருக்கிறார். 2வது காரியம், நீங்க தேவனுக்குள்ள இன்னும் வளர்ப்போம். அல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. 10 நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா, அதுல திருப்தி ஆகாதீங்க. இன்னும் உங்க நேரத்தை பெருகுங்க, விசுவாசத்துல வளருங்க, பரிசுத்த ஜீவியத்துல மற்றவங்களை போல, மற்ற மனிதர்களை போல, மற்ற நண்பர்களை போல என்ன உங்க வாழ்க்கையில இன்னும் அப்படியே ஓடிட்டு இருக்காம. நான் நிறைய சில பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். ஆரம்பத்துல வந்ததுல இருந்து பாக்குற விஷயம் என்னன்னா, நல்லா ஆரம்பத்துல பெற்றோரோடு இருக்கும்போது ஸ்கூல் லைஃப்ல நல்லா ஒழுங்கா சபைக்கு வர்றது, நல்லா ஜெபம் பண்றதுலாம் இருக்கும். நான் அந்த ஸ்கூல் லைஃப் முடிச்சு காலேஜ் போறாங்க பார்த்தீங்களா, வெளியில போறாங்க பார்த்தீங்களா, அப்படியே டவுன் ஆகி போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 80% இந்த காலேஜ் முடிஞ்சு வரும்போது ஒண்ணு இல்லாம பீஸ் போய் தான் வரும். 20% ஏதோ கொஞ்சம் தப்பி தவறி வந்து சேரும். ஆனா வெளியில தெரியாது, ஏன்னா அப்பா அம்மா கூட வருவாங்க, அப்படியே தெரியாது. நான் உன்னைக்கு உங்களை எச்சரிக்கிறேன், நீ படிக்கும்போது உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை விட்டு விடாம, அதுலயும் பெருகாம அப்படியே இழந்து போயிட்டா, நீ என்ன படித்தாலும் உன்னுடைய படிப்பினுடைய மேன்மையை நீ அனுபவிக்க முடியாது. நீ படித்த படிப்புடைய மேன்மையை அனுபவிக்கணும்னா கர்த்தருடைய கிரியிலும் பெருகு. அல்லேலூயா. நீ படித்தது வீண் போகாது, நீ படித்தது வீண் போகணும்னு இல்லை, அது வீண் போகாம இருக்கணும் தான் என்ன சொல்றேன். நீங்க பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அந்த வசனங்கள் இப்ப ஞாபகம் வர்றதுனால ஒவ்வொன்றா எடுத்து வாசித்துட்டு இருக்கிறேன். 12ஆம் அதிகாரம், ஒரு வாலிப நாட்களை கர்த்தரை நினை. வசனத்தை வாசிங்க, வசனத்தை சொல்லி வாசிங்க. 12:1. போதும் பாருங்க, எப்போ கர்த்தரை நினைக்க சொல்லி இருக்கிறான் பிரசங்கி.
வாலிப நாட்கள்ல பாருங்க. ஏன் வாலிப நாட்கள்? அதுக்கு பின்னால சொல்லியிருக்கு என்னது, சூரியன் சந்திரம் நட்சத்திரங்கள் அந்தகாரப்படுறதுக்கு முன்னும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகம் அழிகிறதுக்கு முன்னாலா? இல்ல, உன் கண்ணு என்ன செய்ய, பார்வை இழந்து போறதற்கு. ஆமா, அதுதான் சூரிய சந்திரன் அந்தகாரம். கண் பார்வை இழந்து போய் எதுவுமே தெரியாது. வாயில பல்லு எல்லாம் போறதுக்கு முன்னால, கிரைண்டர்ல மாவு அரைக்கிறதுக்கு முன்னால, வாசல் கதவு எல்லாம் மூடப்படுறதுக்கு முன்னால, சிருஷ்டி கர்த்தர் என்ன செய்யும், பலவீனங்கள் வந்து ஒவ்வொன்னா வந்து ஓட்டெல்லாம் ஒடுங்கிறதுக்கு முன்னால, நீ நல்ல ஆரோக்கியமா இருக்கும் போதே நீ அவரை நினைச்சினா, கர்த்தருடைய கிரியில பெருகினா, நீனும் கர்த்தரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. அதுதான் சாலமோன் சொல்றான். ஏன்னா அவன் வாலிப நாட்கள்ல கர்த்தரோடு கூட இருந்து செய்த காரியங்கள் பெருசு. அதுக்கப்புறம் கர்த்தரை விட்டு விலகினதுனால அவன் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். கடைசி நாட்கள் தான் திரும்பியும் கர்த்தரிடத்துல திரும்பி வந்தான். அதனாலதான் அவன் இழந்து போன நாட்கள் நினைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, சகோதரனே, சகோதரியே, நீ உனக்கு தேவன் தந்திருக்கிற நல்ல நாட்களை இழந்து விடாம, நல்ல காலங்களை இழந்து விடாம, நீங்களும் கர்த்தரும் சேர்ந்து செயல்படுகிற அனுபவத்துக்களை நாம் வந்துகிறோம் என்று சொன்னா, கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற கிருபை, நமக்கு இருக்கிற தாழ்ந்து, நமக்கு இருக்கிற பல காரியங்களோடு கூட எதுலையும் பெருகணும். எதுலையும் பெருகணுமா? கர்த்தருடைய கிரியிலும் நீங்கள் பெருகும் பொழுது நீங்கள் படுகிற பிரயாசம் அது விருதாவாய் போகாது. எழும்பின்னு போமா, கண்களை முடிச்சு வீப்புகிறோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த புதிய இந்த வருஷத்துல, இந்த 2025ஆம் ஆண்டுல நாம் பிரவேசித்திருக்கிறோம். 2024 வரையிலும் நீங்கள் பட்ட பல